ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கண்டிப்பா. நான் வருத்தப்பட்ட அளவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, என்னன்னா கமெண்ட்ஸு பர்சனல் அட்டாக்கா இருக்கு. சீரியல் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நம்ம சீரியல பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு ட்விஸ்ட் கொண்டு வராங்க அப்டின்னா, ஒரு வாரம் அடுத்த ட்விஸ்ட் அப்டின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. அந்த வகையில தான் இந்த வாரம் வந்து முத்துவுக்கு ஒரு சோதனை அப்படிங்கிற மாரி இந்த ட்ரிங்க்ஸ் மேட்டர். அ சின்ன வயசுலேருந்து வளர்த்த அப்பாவே வந்து நம்பல. அது ஒரு பெரிய ட்ராபேக்கா இருந்துச்சு. அ ஆனா அப்பாவே நம்பல அப்படின்னாலும், அப்பா கிட்ட பொய் சொல்லாம இருப்பாரே அப்படின்றத யாருமே யோசிக்கல. இந்த இடத்துல மீனாவும் யோசிக்கல. அது வருத்தம் தான். ஆனா இவ்ளோ வருஷமா வளர்த்த அப்பாவே வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னும்போது, நேத்து மீனாவ குறை சொல்லி ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் இருக்கிற அந்த சூழ்நிலை அப்படி. பார்ல பாட்டிலோட நின்னுட்டுருக்காரு. ஆம், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில குடிக்க போயிட்டாரு அப்படின்ற மாரி எடுத்துட்டாங்க. இது வந்து ஹீரோயின் மேல தப்பு சொல்லவே முடியாது. ஸ்டோரி அப்படி போகுது. அ அதுக்காக ஹீரோயின வந்து பெர்சனல் அட்டாக் மாரி நெறைய கமெண்ட்ஸ் ஆம், மீனாவ திட்டி, பர்சனலா கோமதி பிரியாவ மென்ஷன் பண்ணி திட்டி அந்த மாரிலாம். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு தெரியல. ரொம்பவே சூப்பரான நடிகர், நடிகைகள் எல்லாருமே இன்னைக்கு எபிசோட் நம்ப முத்து எக்ஸ்ட்ரார்டினரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயி அழுது, கதறி லாஸ்ட்டா ஒரு டப்பிங் செஷன்ல அவங்க முத்துவோட ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தத கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லாம் அவங்கவங்க பெர்சனலா பார்க்குறாங்க. சீரியலா பாருங்க. ரொம்ப பெர்சனலா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாட்டி போய் கை பிடிச்சுக்கிட்டு முத்துவுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி அழுததா சொல்லியிருந்தாங்க. ஆர்டிஸ்ட்ட ப்ளேம் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க நடிக்கிறாங்க அவ்வளதான். அவங்களோட நடிப்ப பாருங்க. ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டுருக்காங்க. ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பொண்ணு. ஆ மறுபடியும் அவர் வந்து குடிக்க போயிட்டாரோ! அப்படின்னு ஒரு பதட்டம், ஆதங்கம். அதனால தான் அவங்க வந்து அந்த மருந்து கலக்கி குடுத்தாவது அவரு குடிய வந்து நிறுத்தணும் அப்படின்னு தான் முயற்சிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில கூட அவர வெறுத்து ஒதுக்கணும் அப்படின்னு மீனா வந்து யோசிக்கவே இல்ல. முத்து சைடு இருந்து பார்க்கும்போது, முத்து வந்து பாவம், மீனா தப்பு அப்படின்ற மாரி தான் தோணும். ஆனா மீனா சைடு இருந்து பார்க்கும்போது மறுபடியும் போயிட்டாரோ! அப்டின்ற மாரி தான். இங்க சத்யாவோட கைய உடைச்சப்ப கூட சந்தர்ப்ப சூழ்நிலை மீனாவுக்கு எதிரா இருக்கு. கண்டிப்பா உண்மை தெரிஞ்சது அப்டின்னா, மீனாவே போயி முத்துக்கிட்ட வந்து வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்பாங்க. ரொம்பவே மீனா கேரக்டர வந்து திட்டி நெறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். தயவு செஞ்சு அத விட்டுருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட். 2 சீரியல் அட் அ டைம் சூப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரோகிணிய பத்தின ஒரு உண்மைகளா வெளில வரும்போது, மீனாவோட கேரக்டருக்குமே கொஞ்சம் வேல்யூ அதிகமா இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பொறுமையா காத்துட்ருங்க. எனக்குமே கோவம் தான் வந்துச்சு. என்னன்னா, மருந்து கலக்கி குடுத்து அவரோட குடிய நிறுத்தணும் அப்படின்னு மீனா முயற்சிக்கிறாங்களே! என்ன நடந்துச்சுன்னு அவங்க கேட்கவே இல்லையே அப்படின்றது. ஸ்டோரி அப்படி எழுதியிருக்காங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. மறுபடியும் ரோகிணி கிட்ட மீனா பேசுற அந்த ஒரு தருணமும் இருக்கும்.